ஹலோ வணக்கம். நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட் இதை லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். நம்ம செல்ஃபோனு எல்லாருமே யூஸ் பண்ணுறோம், ரைட்டா? அதை யூஸ் பண்ணுங்கள், பட் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் நடக்கும்போதோ இல்லைன்னா ஸ்டேர் கேஸ் ஏறும்போதோ இல்லை இறங்கும்போதோ இல்லை காரை ட்ரைவ் பண்ணும்போதோ ரோடை கிராஸ் பண்ணும்போது இந்த டைம்லலாம் நீங்கள் ஃபோன் பேசாதீங்க, ரைட்டா? செல்ஃபோன் பேசணுன்னா ஏதான ஒரு இடத்துல நின்றுக்கிட்டோ இல்லை உட்காந்துக்கிட்டோ பேசுங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஒர்க்கை பாருங்கள். இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் எண்ட் அப் இன் அ வெரி டேஞ்சர், ரைட்டா? ஒன்று ஏதான ஒரு ஆக்சிடெண்ட் ஆகலாம், உயிருக்கே டேஞ்சர் ஆகலாம். ஏன்னா அந்த செல்ஃபோனை நீங்கள் பார்த்துக்கிட்டே இந்த ஒர்க் பண்ணிங்கன்னா பிரெயின் ஏதாவது ஒன்றுத்தில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஃபோன் பேசுனீங்கனாக்கா ஃபோனை நம்ம பிரெயினை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நிச்சயமாக நம்ம ஏதான ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும். இல்லை ஸ்டார் கேஸ் ஏறும்போதோ இல்லை இறங்கும் போதோ நம்ம ஃபோன் பேசிகிட்டே இருந்தோன்னா டெஃபினட்டாக ஒரு ஸ்டெப்பு தாண்டி காலை வச்சுருவோம், கீழே விழுந்துருவோம். ஸோ ஹெட் இன்ஜுரி ஆகி உயிருக்கே டேஞ்சர் ஆகலாம், ரைட்டா? ரோடை கிராஸ் பண்ணிங்கன்னா வண்டி வரதை உங்களால் கவனிக்க முடியாது. யுவர் கான்சன்ட்ரேஷன் வில் பி ஆன் தி ஃபோன். அதனால் எப்போவுமே இந்த ஏதான ஒரு ஒர்க் பண்ணும்போது செல்ஃபோன் பேசாதீங்க. செல்ஃபோன் பேசுனீங்கன்னா இந்த ஒர்க் பண்ணாதீங்க, ரைட்டா? இது எத்தனையோ ஆக்சிடெண்ட்ஸ் எங்ககிட்ட வருது, நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால தான் இதை எல்லாருக்கும் ஒரு காஷனாக டோன்ட் டாக் இன் ஃபோன் வைல் டிரைவிங்லாம் எல்லா இதுவும் சொல்கிறாங்க. ஃபோனை பேசுனீங்கன்னா அதுக்கு ஃபைன்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்மளோட உயிரை காப்பாற்றிக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது, தெரியுதுங்களா? அதனால் பி கேர்ஃபுல். எஸ்பெஷலி ஓல்டேஜ் பீப்புள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. படிக்கட்டு ஏறும்போது ஃபோன் பேசாதீங்க. எத்தனையோ ஆக்சிடெண்ட்ஸு நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம், ரைட்டா? ஓகே.